வாரத்தினுடைய இறுதி நாளுக்கு நாம் அடியெடுத்து வந்திருக்கின்றோம். தவக்காலத்தை தொடங்கி இருக்கின்ற இந்த நல்ல அற்புதமான வேளையிலே அன்னை மரியாளினுடைய நிறைவான ஆசீர் நமக்கு கிடைக்கப்பெற இந்த நாளிலே நாம் இறை வார்த்தையை கேட்போம். உள்ளத்திலே ஆழ்த்தி சிந்தித்து நாம் நம்முடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள அன்னை மரியாளினுடைய பரிந்துரையை கேட்டு விண்ணப்பிப்போம். திருநீற்று புதனுக்கு பின்வருகின்ற சனிக்கிழமையாகிய இன்றைக்கு இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனமாய் கேட்டறிவோம். பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வார்த்தைகள் 9 தொடங்கி 14 முடிய. ஆண்டவர் கூறுவது: உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளினின்று விலகிச் செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுக்களை பேசவோ செய்யாதிருந்தால் அப்போது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன். உன் மூதாதாகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 86. ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். 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 ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன், வறியவன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். உம் ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழியினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 5 வாக்குகள் 27 32 முடிய. இயேசு சுங்கச்சாவடியிலே அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையுமே விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டிலே அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியிலே அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவினுடைய சீடரிடம்,
வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கினியவர்களே, நேற்றைய நாளினுடைய இறை வார்த்தையினுடைய ஒரு தொடர்ச்சியைத்தான் இந்த நாளிலே ஏசாயா இறைவாக்கினர் 58வது அத்தியாயத்திலே தரப்பட்ட அந்த பகுதியை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் எத்தகைய நோன்பை கடைபிடிக்க வேண்டும்? மிக அழகாக அற்புதமாக கூறிய பகுதியை நேற்றைய நாளிலும் கேட்டோம். இன்றைக்கும் நமக்கு அதே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உன்னுடைய விருப்பம் போல செயலாற்றுவது என்பது அழகு அல்ல. உன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப நடந்து கொள்வது என்பது சிறப்பு அல்ல. மாறாக கடவுளுக்கு உகந்தது எது, கடவுளினுடைய திருவுளம் எது, கடவுளுக்கு விருப்பமானது எது என்பதை கண்டறிந்து செயலாற்றுவதுதான் உண்மையிலேயே சிறப்புடையதாக இருக்க முடியும் என்பதனை நாம் அறிந்து கொள்ளவே இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு அழகாக சொல்லித் தந்திருக்கின்றது. உன்னுடைய சொந்த வழிகளில் செல்லவோ, உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ, வெற்று பேச்சுக்களை பேசவோ செய்யாதிருந்தால் என்று அடிக்கோடிட்டு கூறுகின்றார். நாம் நம்முடைய வாழ்விலே பல நேரத்திலே எனது விருப்பம், எனது ஆசை, என்னுடைய கருத்து என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நடப்பதனாலேயே பல நேரங்களிலே பாவத்திலேயே உழண்டு கொண்டிருக்கின்றோம், பாவச் செயல்பாட்டையே செய்து கொண்டிருக்கின்றோம், பிறரை நாம் பாவத்திற்கு அழைத்து செல்லுகின்றோம் என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை. இந்த நல்ல அற்புதமான அருள் நிறைந்த தவக்காலத்திலே நாம் நம்மை மாற்றிக்கொள்ள, திருத்திக் கொள்ள முன்வருவோம். அப்பொழுது இறை ஆசீர் நமதாகும். காரணம், ஆண்டவருடைய மேலான வாக்கு நமக்கு அழகாக சொல்லித் தந்திருக்கின்றது. உன்னுடைய விருப்பத்தின் பேரிலே அல்ல, உன்னுடைய ஆசைகளின் பேரிலே அல்ல, உன்னுடைய சொந்த ஆதாயத்தை தேடி அல்ல, அல்லது உன்னுடைய சொந்த வழிகளிலே செல்வது அல்ல, மாறாக ஆண்டவருக்கு உகந்த செயல்களை செய்து வாழும் பொழுது நீ மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுவாய் என்கின்ற இந்த இறை வார்த்தையை ஆழ்ந்து உணர்ந்தவர்களாக இந்த தவக்காலத்தை அற்புதமாய் செயலாற்றுவோம். என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் எனது ஆகட்டும் என்று சொல்லி, ஆமன் உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று தன்னை அர்ப்பணித்த மரி அன்னையைப் போல நாமும் நம்மை அர்ப்பணிப்போம். இறை ஆசீர் பெறுவோம். இறை அருள் என்றும் நம்மோடு தொடரட்டும். ஆமென்.